law of motion அப்பா சரி. ஸோ இன்ட்ரோடக்ஷன்லாம் தெரியலையா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹியூமன் ஸோ பீயிங்ஸ் ஆல்சோ வந்து கோரியர்ஸ் அபவுட் திங்ஸ் அரௌண்ட் தேம். ஓகேவா? ஸோ மனிதர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா சுற்றி இருக்கக்கூடியவற்றை வந்து அந்த ஆராய்ச்சி பண்ணதுலேயே வந்து கொஞ்சம் என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இருக்கிறாங்க. சுற்றி நடக்கிறது வந்து கூர்ந்து கவனிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். திங்ஸ் அரௌண்ட் அஸ் ஆர் வந்து ரிலேட்டட் டு ஒன் அனதர். அப்போ நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் வந்து ஒன்றை ஒன்று என்ன செய்யணும், சார்ந்து இருக்கும். ரிலேட்டட்னு என்னப்பா, சார்ந்து இருக்கும். ஓகேவா? ஓகேவா? ரிலேட்டட்னு என்னப்பா, சார்ந்து இருக்கும். ரைட். சம் பாடிஸ் ஆர் அட் ரெஸ்ட் அண்ட் சம் ஆர் இன் மோஷன். இப்போ சில பொருட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெஸ்ட்ல இருக்கும். சில பொருட்கள் எப்படி இருக்கும், ரெஸ்ட். சில பொருட்கள் எப்படி இருக்கும், மோஷன். அதாவது மூவிங் இருக்கும். இப்போ ரெஸ்ட் அண்ட் மோஷன் ஆர் வந்து இன்டர் ரிலேட்டட் டேர்ம்ஸ். இப்போ வந்து என்ன அப்படின்னா ரெஸ்ட் மோஷன் ஒன்றோடு ஒன்று தொடர்பில் இருக்கு. ரெஸ்ட்டும் மோஷன் இருக்கும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு. எப்படி அப்படின்னா வந்து ஒரு பஸ் ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா அது மூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன கொடுக்கும், ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும். ஒரு பஸ் மூவிங்கில் இருக்குது அது ரெஸ்ட்டுக்கு வரணும் அப்படின்னா என்ன கொடுக்கும், ஃபோர்ஸ். அப்போ ரெஸ்ட்டும் மோஷனும் வந்து எப்படி இருக்குது, ஒன்று மட்டும் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ இந்த ப்ரீவியஸ் கிளாஸஸ் யூ ஹேவ் வந்து லேர்ன் அபவுட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மோஷன். அப்போ என்ன பண்ணியிருக்கீங்க, ஸோ வந்து போன கிளாஸில் நீங்கள் வந்து அந்த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மோஷனுடைய வகைகளை பற்றி நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஓகேவா? என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா லீனியர் மோஷன், ஓகேவா, சர்க்குலர் மோஷன், ஆசிலேட்டரி மோஷன் அண்ட் ஸோ ஆன். ஓகேவா? லீனியர் மோஷன் என்னப்பா, ஸ்ட்ரெயிட்டாக போகும் இல்லையா, எந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து என்ன செய்யும், ட்ராவல் பண்ணணும், ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து ஃப்ளோ ஆகணும், அது எல்லாமே என்ன லீனியர். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ராக்கெட் என்ன செய்யும், ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து என்ன செய்யும், இது லீனியர் மோஷன். சர்க்குலர் மோஷன் தானே, சர்க்குலர், அதாவது சர்க்குலர் பாத்தில் வந்து ரிவால்விங் ஆகும், அது சர்க்குலர் மோஷன். ஸோ எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அதுக்கு, ஸோ ஆட்டம்ஸ், ஆட்டம் தெரியுமா, ஆட்டம். ஆட்டம் சென்டரில் என்ன இருக்கும், நியூக்ளியஸ். அப்போ இந்த நியூக்ளியஸை வந்து மையமாக வச்சு எலக்ட்ரான் என்ன செய்யும், சர்க்குலர் பாத்தில் ரிவால்விங். அப்போ அது வந்து சர்க்குலர் மோஷனுக்கு எக்ஸாம்பிள். ஆசிலேட்டரி மோஷன், ஸோ ஒரு புள்ளியை மையமாக வைத்து முன்னுமின் என்ன செய்யும், ஆசிலேஷன். இதுதான் என்ன சொல்லுவாங்க, ஆசிலேட்டரி மோஷன். ஊஞ்சல்லாம் இருக்கு இல்லையா, அதுவும் எனது ஆசிலேட்டரி மோஷன். சிம்பிள் பெண்டலம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, சிம்பிள் பெண்டலம் கேள்விப்பட்டது இல்லையா, ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும். என்ன இப்படி இங்கிட்டும் இந்த சைடு என்ன செய்யும், போயிடும். இது சிம்பிள் பெண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒரு புள்ளியை மையமாக வச்சு என்ன செய்யுமா, முன்ன பின்னமா ஆசிலேஷன், இது ஆசிலேட்டரி மோஷன். இது போக மற்ற மோஷன்லாம் இருக்கு, அப்படி தானே, இது மட்டும் கிடையாது, வேற மோஷன்லாம் இருக்கு. ஓகேவா? So far you have only discussed the motion of bodies in terms of their displacement, velocity and acceleration. Displacement என்னப்பா, velocity என்னப்பா, acceleration என்னப்பா. Displacement ஒரு பொருள் வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஒரு சம் டைம்ஸ்க்கு அப்புறம் என்ன செய்யும், நம்ம வந்து மாறி போகும். அதுதான் என்ன சொல்லுவாங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரைட். இன்னொன்று வந்து சொல்லுவாங்க 11th வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஃபைனல் அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபைனல் பொசிஷன் டு இனிஷியல் பொசிஷன். இப்போ எந்த ரெண்டுக்கும் இடையில வந்து டிஃபரன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா ஃபைனல் பொசிஷன்ல இருந்து வந்து இனிஷியல் பொசிஷனை வந்து மைனஸ் பண்ணிட்டு வரணும். டிஃபரன்ட்னா மைனஸ் டிஃபரன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா அப்போ என்ன சொல்லுவாங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? வெலாசிட்டினா வெலாசிட்டி. சரி, டிஸ்பிளேஸ்மெண்ட் அதனுடைய யூனிட் என்ன வரும் நமக்கு, மீட்டர். டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்போ இதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு பார்ட்டிகிள் இங்கே இருக்கு, அந்த பார்ட்டிகிள் வந்து என்ன செய்யுது அப்படின்னா இங்கே வந்துடுது. அப்போ இதை வந்து இதுதான் என்ன சொல்லுவாங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவாங்க. அப்போ இதை மெஷர் பண்ணணும் அப்படின்னு என்ன செய்வோம், மீட்டரில் வந்து மெஷர். ஓகேவாப்பா? சரி. வெலாசிட்டி the rate of change of displacement. டைம் பொறுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து வேரியஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், velocity. ஓகேவா? the rate of change of displacement. ஸோ இதுதான் வந்து velocity அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவாப்பா? ஸோ velocity, ஸோ என்னோட யூனிட் என்ன வரும்,
ஸோ வெலாசிட்டி v இங்க சிம்பிள் என்னப்பா டிஸ்பிளேஸ்மென்ட் பை என்ன வரும் டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம் டேக் ஸோ டைம் ஓகேவா ரைட் மேலே டிஸ்பிளேஸ்மென்ட் என்ன வரும் மீட்டர் ஓகே டைமுக்கு செகண்ட் மீட்டர் per செகண்ட் ஆர் என்ன சொல்லலாம் மீட்டர் செகண்ட் பவர் -1 ன்னு சொல்லலாம் ஸோ இதுதான் என்ன அப்படின்னா வெலாசிட்டியோடைய வந்து யூனிட் வெலாசிட்டினா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் தி டிஸ்பிளேஸ்மென்ட் அதான் வெலாசிட்டி அப்படின்னு ஆக்சிலரேஷன் அதுதான் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் தி வெலாசிட்டி வெலாசிட்டி டைம் பொறுத்து வேரியஸ் ஆச்சு அப்படின்னா ஆக்சிலரேஷன் ஓகேவா என்ன சொல்லுவாங்க ஆக்சிலரேஷன் ஓகேவா அப்ப இதனுடைய யூனிட் என்ன வரும்ப்பா ஆக்சிலரேஷன் என்ன வரும் velocity by time அதானே டிஸ்பிளேஸ்மென்ட் பாரு என்ன இருக்கும் velocity இங்க ஆக்சிலரேஷன் சிம்பிள் என்னப்பா a என்ன ரைட் அப்ப டிஸ்பிளேஸ்மென்ட் பாரு என்ன இருக்கும் velocity by time take velocity ஆல்ரெடி என்ன பார்த்தோம் மீட்டர் செகண்ட் பவர் -1 by ஆல்ரெடி ஒரு டைம் இருக்கு அப்ப அதுக்கு என்ன வரும் எஸ் சோ இது மேல போன நேரம் -2 மீட்டர் செகண்ட் பவர் -2 ஓகேவா ரைட் so in this unit let us வந்து investigate the வந்து cause of motion so when your body is at rest so start moving a question வந்து that arises in our வந்து mind is what causes the வந்து body to move ஓகேவா இப்போ என்ன அப்படின்னா வந்து ஒரு பாடி வந்து மூவ் ஆகணும் அப்படின்னா என்ன தேவை கரெக்டாப்பா ரைட் ஸோ சிமிலர்லி when a moving object comes to rest இப்போ மூவிங் ஆப்ஜெக்ட் வந்து என்ன செய்யணும் ரெஸ்ட்டுக்கு வரணும் அப்படின்னா என்ன தேவை ஓகேவா யூ வுட் லைக் டு நோ ஸோ வாட் திங் டு இட் டு ரெஸ்ட் ஓகேவா இஃப் யூ மூவிங் ஆப்ஜெக்ட் ஸ்பீட் speed up or வந்து slow down or வந்து changes in direction okay அப்ப what speed up வந்து or slow so வந்து slow down the body what changes the வந்து direction of motion ஓகேவா அப்ப ஒரு பஸ் அல்லது ஒரு கார் வந்து என்ன செய்யுது வந்து மூவிங்ல இருக்கு சோ அந்த வந்து ஃபாஸ்டா வந்து அதாவது வந்து ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவதற்கும் ஸ்பீடை வந்து டிக்ரீஸ் பண்ணுவதற்கும் எது தேவை அதே மாதிரி வந்து அதோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணணும் இப்போ ஸ்ட்ரெயிட்டா போய்க்கிறதுக்கு ஒரு கார் அது வந்து என்ன செய்யணும் ஒரு டர்ன் பண்ணணும் அப்படின்னா என்ன தேவை இப்போ கேட்கப்பட்ட அத்தனை கேள்விக்கும் ஆன்சர் ஒரே ஆன்சர் என்னது ஃபோர்ஸ் ஓகேவா ஒரு ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய பஸ்ஸை வந்து மூவிங் கொண்டு வந்தாலும் சரி ஒரு மூவிங்ல இருக்கக்கூடிய பஸ்ஸை வந்து ரெஸ்ட்டுக்கு கொண்டு வந்தாலும் சரி அப்போ ஒரு மூவிங்ல இருக்கக்கூடிய பஸ்ஸை வந்து அந்த ஸ்பீடை வந்து ஹைட் பண்ணணும் டவுன் பண்ணணும் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் என்ன தேவை ஃபோர்ஸ் ஓகேவா ஒன் ஆன்சர் சொல்லிட்டாங்களா one answer for all the above question is force ஒரே ஒரு வந்து எக்ஸலாம் ஒரே ஆன்சர் தான் மேல உள்ள அத்தனை क्वेश्चन ஒரே ஒரு ஆன்சர் என்னது force in a common man's வந்து understanding of வந்து motion a body needs a push or pull to வந்து move or bring to rest or change it வந்து velocity hence this வந்து push or pull is called force அப்ப force என்ன சொல்றாங்க push னா என்னப்பா pull னா புஷ் பண்ணது அது புல் பண்ணது அதான் என்ன சொல்றாங்க ஃபோர்ஸ் ஓகேவா ரைட் let us வந்து define force in a வந்து more scientific manner using the வந்து three laws வந்து proposed by Sir Isaac ஓகேவா சரி ரைட் இப்போ ஃபோர்ஸ் பத்தி என்ன செஞ்சிருப்பாரு இவரு ஒரு வந்து மூணு லா வந்து 3 என்னப்பா மூணு லா வந்து என்ன ப்ரோபோஸ் பண்ணிருப்பாரு நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா நியூட்டன் செகண்ட் லா நியூட்டன் தேர்ட் லா ஓகேவா சரி திஸ் லா வந்து help you to வந்து understand the motion of your body and also to வந்து predict the வந்து future course of its motion ஓகேவா அப்ப இது எதுக்கு யூஸ் ஆகுதுப்பா நமக்கு எதுக்கு ஹெல்ப் ஆகுது இந்த 3 லா ஓகேவா எதுக்கு யூஸ் ஆகுது அந்த ஒவ்வொரு வந்து ஆப்ஜெக்ட் அல்லது பாடி வந்து என்ன செய்யுது மூவிங் மோஷன்ல இருக்கு இல்லையா ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து என்ன செய்யுது இந்த லாஸ் வந்து யூஸ் ஆகுது
ஓகேவா ரைட் அது வந்து ஃபியூச்சரில் வந்து அதனுடைய மோஷன் பற்றி என்ன செய்யலாம் தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஸோ அதுக்கு தான் வந்து அந்த 3 லா வந்து நமக்கு என்ன செய்யுது யூஸ் ஆகுது இஃப் யூ வந்து நோ த வந்து ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் இட் பிஃபோர் வந்து நியூட்டன் ஃபார்முலேட்டட் his 3 law of motion. Yeah, different perceptions about the force and motion of bodies வந்து prevailed. Let us வந்து first look at these வந்து ideas and then வந்து eventually learn about வந்து Newton law in this. ஓகேவா இப்போ என்ன அப்படின்னா அவர் சொன்ன 3 law வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவிங்ல இருக்கு இல்லையா அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த 3 law என்ன செய்யுது யூஸ் ஆகுது ஓகேவா ரைட் இப்போ இந்த இதில் வந்து அந்த 3 லா பற்றி என்ன செய்ய போகிறோம் நாம பார்க்க போகிறோம்ப்பா இந்த யூனிட்ல வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா சரி ரைட் அடுத்து மெக்கானிக்ஸ் என்ன லைட் ஆஃப் பண்ணணுமா இப்போ சரிங்களா இப்போ என்ன அப்படின்னா மெக்கானிக்ஸ் என்ன ஓகேயா மெக்கானிக்ஸ் வந்து பிரான்ச் ஆஃப் வந்து பிசிக்ஸ்ல ஒரு பிரான்ச் தான் இது மெக்கானிக்ஸ் that deals with the வந்து effect of force on bodies some bodiesல வந்து force act பண்ணும்போது அதோட எஃபெக்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த மெக்கானிக்ஸ் வந்து யூஸ் ஆகுது it is divided so மெக்கானிக்ஸ் வந்து ரெண்டா டிவைட் பண்ணாங்க so divided into two branches namely என்னதுப்பா statics dynamics ஓகேவா static dynamics the statics னா என்ன it deals with the bodies which are rest under the action of force okay va right the static na napa statics அப்படினா நிலையா இருக்கு ரெஸ்ட்ல இருக்கு என்ன சொல்லுவோம் ரெஸ்ட் நிலை ஓகேவா அப்ப ரெஸ்ட்ல இருக்கும்போது வந்து ஒரு அதுல அந்த பாடியில வந்து நம்ம வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அப்ப என்ன ஆகுது மூவ் ஓகேவா டைனமிக்ஸ்னா டைனமிக்ஸ் மூவிங் it is the study of on the moving bodies under the action of force ஓகேவா அப்ப இதுல என்ன அப்படின்னா வந்து டைனமிக்ஸ்னா என்ன அப்படின்னா மூவிங்ல இருக்கக்கூடிய பாடி பத்தி என்ன சொல்றோம் அந்த அதுல பத்தி படிக்கக்கூடியனா டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த டைனமிக்ஸ் வந்து என்ன ரெண்டா டிவைட் பண்ணுவாங்க சோ ஒன்னு என்னப்பா கைனமேட்டிக்ஸ் கைனெடிக்ஸ் ஓகேவா இப்போ கைனமேட்டிக்ஸ்னா என்ன அப்படின்னா it deals with the வந்து motion of bodies without considering the cause of motion ஓகேவா அப்படின்னா என்ன அப்படின்னா கைனமேட்டிக்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு ஆப்ஜெக்ட்ல என்ன செய்யறோம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும் அப்ப ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா பட் அந்த ஃபோர்ஸை வந்து நம்ம எடுத்துக்க கூடாது பட் அதனால் ஏற்படக்கூடிய எஃபெக்ட் என்ன செஞ்சோம் எடுத்துக்கணும் அப்ப அதை பத்தி படிக்கக்கூடியதான் கைனமேட்டிக்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பஸ் வந்து ரெஸ்ட்ல இருக்கு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம் பட் அதனுடைய விளைவு எஃபெக்ட் என்ன கிடைக்கும் மூவ் ஆகும் அப்ப அதை பத்தி படிக்கக்கூடியதான் என்ன சொல்லுவாங்க கைனமேட்டிக்ஸ் பட் ஃபோர்ஸ் என்ன செய்யக்கூடாது எடுத்துக்கலாம் பட் கைனெடிக்ஸ்ல வந்து ரெண்டுமே எடுத்துக்கணும் ஃபோர்ஸையும் எடுத்துக்கணும் அதனால ஏற்படக்கூடிய எஃபெக்டையும் ஓகேவா it deals with the வந்து motion of bodies வந்து considering the cause of ரெண்டுமே என்ன செஞ்சுக்கணும் இதுதான் வந்து கைனெடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவாப்பா சரி Suppose and motion. Right. According to Aristotle, a great philosopher and scientist, the natural state of the earthly body is rest. Okay, அதாவது என்ன அப்படின்னா வந்து ஒரு கிரேக் பிலாசபர் வந்து சொல்லி அரிஸ்டாட்டில் என்னப்பா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு நேச்சுரலாகவே இந்த எர்த்தில் எல்லா படியிலும் ரெஸ்ட்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. He stated that a moving body naturally comes to rest without any external influence of the force. அப்ப எந்த ஒரு ஆப்ஜெக்ட் மூவிங்ல இருந்தாலும் வெளியில இருந்து எந்த வித எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாமலே அது எதுக்கு வந்துடும் ரெஸ்ட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இது வந்து மூவிங்ல இருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் அப்ப வந்து வெளியில இருந்து நம்ம எந்த ஃபோர்ஸும் கொடுக்கல அப்படின்னா அது என்ன செய்யணுமா ரெஸ்ட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா சச் மோஷன் ஆர் வந்து டைம்லாஸ் வந்து நேச்சுரல் மோஷன். இதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க நேச்சுரல் மோஷன் சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து ஃபோர்ஸ் இண்டிபெண்டன்ட். ஏன்னா வந்து ஃபோர்ஸை வந்து இதை டிபெண்ட் பண்ணியிருக்கா இல்லை அப்போ அது என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் கொடுக்காம அந்த ஆப்ஜெக்ட் என்ன செய்யும் ரெஸ்ட்டுக்கு வர்றதுனால இது ஃபோர்ஸ் இண்டிபெண்டன்ட் சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த மோஷன் வந்து என்ன நேச்சுரல் மோஷன்.
ஓகேவா? சரி, இப்போ ஒரு வேளைக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவிங்ல இருக்கு, பட் வந்து ஃபோர்ஸ் கொடுத்தனால தான் வந்து அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டுக்கு வருது அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வயலண்ட் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அது ஃபோர்ஸ் என்ன செஞ்சிருக்கு? டிபெண்ட் பண்ணி. ஏன்னா ஃபோர்ஸ் கொடுத்தனால தான் அது என்ன செஞ்சிருக்கு? ரெஸ்ட்டுக்கு வருது. ஓகே, அதுதான் சொல்லுங்க. He also proposed that a force is needed to make the bodies to வந்து move from their natural state and behave வந்து contrary to வந்து their own natural state called as violent motion or என்ன சொல்லுவாங்க? force dependent. ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா மூவிங்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் ரெஸ்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த மோஷன் தான் என்ன சொல்லுவாங்க? வயலண்ட் மோஷன் சொல்லுவாங்க அல்லது ஃபோர்ஸ் டிபெண்டன்ட். ஏன்னா ஃபோர்ஸை வந்து கொடுப்பதனால அது என்ன செய்யுது? ரெஸ்ட்டுக்கு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவாப்பா? ரைட். அடுத்து so further he was said when two different mass, when two different mass bodies are on the top from height, the heavier body falls faster. Okay, then எதடப்பா? like that. Okay, right. எப்பப்பா ஒரு குறிப்பிட்ட ஹைட்ல இருந்து மேல இருந்து டிஃபரண்ட் மாஸ் ஒரு என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து ஒரு ஸ்டோன் கல் வச்சுக்கலாம், இன்னொன்று வந்து என்ன வச்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு பேப்பர். ஓகேவா? ரெண்டு சேம் ஹைட்ல இருந்து ட்ராப் பண்ணணும் அப்படின்னா அப்ப என்னுடைய மாஸ் வந்து ஹெவியா இருக்கணும், அது ஃபர்ஸ்ட் என்ன செய்யும்? ஏற்றுக்கு தரைக்கு வரும். அப்ப லைட்டர் வெயிட் வந்து என்ன செய்யும்? ஸ்லோ அப்படின்னு யோசிக்கும். ஓகேவா? ரைட், அதான் சொல்லியிருக்காரு. He said என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா when two different mass bodies are dropped from a height, the heavier body falls faster than the lighter one. ரைட். அதுக்கப்புறம் வந்து கலிலியோ என்ன சொல்லியிருக்காரு? கலிலியோ மேலே பார்த்து எல்லாமே என்னது? அரிஸ்டாட்டில் வந்து ரெண்டு விதமாக சொல்லியிருக்காரு. ஓகேவா? என்ன அப்படின்னா வந்து ஃபோர்ஸ் வந்து எப்பயுமே வந்து ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்காது. அப்போ எந்த ஒரு இந்த நேச்சுரலில் பார்த்தோம்னா இடத்துல வந்து எல்லாமே வந்து ரெஸ்ட்டில் தான் இருக்குது. அது மாதிரி ஒரு மூவிங்கில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மூவிங்கில் இருக்குது அப்படின்னா ரெஸ்ட் அந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாமலே ரெஸ்ட்டுக்கு வந்துடும். இதுதான் நேச்சுரல் ஃபோர்ஸ், நேச்சுரல் மோஷன் சொன்னார். அதாவது ஃபோர்ஸ் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொன்னார். ஓகேவா? ரைட். அதுக்கப்புறம் ஒரு வேளைக்கு ஃபோர்ஸ் கொடுத்து ரெஸ்ட்டுக்கு வந்தது அப்படின்னா அது வயலண்ட் மோஷன் சொல்லுவாங்க, அதை வந்து ஃபோர்ஸ் டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து ரெண்டு ஹெவியர் அதாவது டூ டிஃபரெண்ட் மாஸ் பாடிஸ் வந்து ஒரு சேம் ஹைட்ல இருந்து வந்து ட்ராப் பண்ணணும் அப்படின்னா வந்து ஹெவியர் பாடி லைட்டர். ஓகேவா? ரைட். அது கலிலியோ என்ன சொல்லிக்கிறாரு? கலிலியோ ப்ரோபோஸ்ட் வந்து ஃபாலோயிங் கான்செப்ட் அபௌட் ஃபோர்ஸ், மோஷன் அண்ட் இனர்ஷியா ஆஃப் பாடி. இனர்ஷியா ஓகேவா? சரி, இதுல ஒரு 4 பாயிண்ட் சொல்லிருப்பாங்க. என்னப்பா எத்தனை பாயிண்ட் சொல்லிருப்பாங்க? ஒரு 4 பாயிண்ட் சொல்லிருப்பாங்க. The natural state of all earthly bodies is either the state of rest or the state of uniform motion. நேச்சுரலாகவே வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த இது எர்த்தில் வந்து பாடு அப்படி எர்த்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரெஸ்ட்டில் வந்து ஆர்டினன்ஸும் வந்து ரெஸ்ட்டில் இருக்காலே ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் இருக்கும். ஓகேவா? பட் வந்து என்ன எப்போ அப்படின்னா வந்து எந்த வித ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாது. ஃபோர்ஸ் அப்ளை பண்ணலை அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருந்தால் கன்வீனியன்ஸாக செய்யும், ரெஸ்ட் மூவிங்கில் இருந்தால் கன்வீனியன்ஸாக மூவிங். A body in motion will continues to be on to be in the same state of motion as long as no external force is applied. Okay, அப்போ force apply பண்ணாத வரைக்கும் என்ன செய்யும்? சேம் இதே. ஓகேவா? ரெஸ்ட்ல இருந்தா ரெஸ்ட்ல இருக்கும், மூவிங்ல இருந்தா. ஓகேவா? ரைட். when a force is applied on bodies, அப்போ force என்ன செய்யாது? இப்போ அப்ளை பண்ணியாச்சு பாடி, then resist any change in their state. This property of bodies is called inertia. அப்ளை பண்ணோம் அப்படின்னா தன்னுடைய இதை வந்து என்ன செய்யும்? மாற்றத்தை வந்து என்ன செய்யுது? ரெசிஸ்ட் எதிர்க்கும். சேஞ்சஸ் என்ன செய்யுமா? ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது தன்னுடைய சேஞ்சஸ் என்ன செய்யுது? எதிர்க்கும். அதைத்தான் என்ன சொல்லுவாங்க? இனர்ஷியா. அப்போ ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய என்ன செய்வாங்க? ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய வந்து ரெஸ்ட்ல இருக்கு ஒரு ஆப்ஜெக்ட், அதில் வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். இப்போ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாலும் தன்னுடைய வந்து அப்போ வந்து ஃபோர்ஸ் கொடுத்தவங்க என்ன ஆகும்? அது மூவிங்க்கு வரணும். அப்போ வந்து தன்னுடைய வந்து அந்த மூவிங்க்கு வருவதை வந்து அது என்ன செய்யும்? வந்து ரெசிஸ்ட் தடை எதிர்க்கும். ஓகேவா? இதுதான் என்ன செய்வாங்க?
இனர்சியா. ஓகேவா? ரைட். இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதே மாதிரி டூ டிஃபரண்ட் மாசஸ் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா சேம் ஹைட்ல இருந்து போறோம் பட் வேகம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல வேகம் என்னப்பா? அப்ப ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே என்ன செய்யும்? சேம் டைம்ல எடுத்துட்டு வரும். அவர் என்ன சொன்னாரு? எப்போ அப்படின்னா ஏர் அட்மாஸ்பியர். பட் இது எங்க வேகம் அப்படின்னா ஏர் இருக்கு. ஏர் இல்லாத இடத்துல என்ன சொன்னாங்க? வேக்கம். ஸோ அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ அந்த வேக்கம் ஏர் இருக்காது. இப்போ இந்த இடத்துல வேக்கம் இருக்கு அப்படின்னா ஏர் இல்லை அப்படின்னு நம்மளால சுவாசிக்க முடியாது. ஓகேவா? அதான் சொல்லுவோம். அப்போ வேக்கம்ல வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே வந்து டிஃபரெண்ட் மாஸ் இருந்தாலும் சேம் டைம்ல ஏற்றுக்கு என்ன செய்யணும்? ரீச் ஆகும். ஓகேவா? அதான் ட்ராப் ஃப்ரம் வந்து ஹைட் இன் வேக்கம் த பாய் ஆஃப் வந்து டிஃபரெண்ட் சைஸ் சேம் அண்ட் மாஸ். ஓகேவா? ஃபார் அட் த வந்து சேம் ரேட் அண்ட் வந்து ரீச் த வந்து கிரவுண்ட் அட் த சேம் டைம். ஓகேவா? எப்போ அப்படின்னா வேக்கம். பட் அட்மாஸ்பியர்ல வெரி வெளியே வந்து ஓகேவா? ரைட். இனர்சியா. இப்போ இனர்சியா என்ன சொன்னப்போ அதை தான் வேற ஒன்று சொன்னோம். என்ன அப்படின்னா வந்து ஒரு கோர்ஸ் அப்ளை பண்ணாத வரைக்கும் தன்னுடைய வந்து அந்த முன்னாடி என்ன ஸ்டேஜில் இருந்ததோ அதே ஸ்டேஜில் கண்டினியூ பண்ணும். ரெஸ்ட்ல இருந்ததுன்னா ரெஸ்ட்ல, மூவிங்ல இருந்ததுன்னா என்ன செய்யணும்? நம்ம கோர்ஸ் அப்ளை பண்ணல எத்தனை சொல்லுவாங்க? ஓகேவா? while you are on the traveling in a bus or in a car, so when a sudden brake is applied, the upper part of your body lands in the forward direction. ஓகேவா? forward direction. Okay, similarly when the vehicle வந்து suddenly is moved forward, ஓகேவா, from rest you land backward. ஓகேவா? நம்ம என்ன அப்படின்னா வந்து வேற ஒன்றும் இல்லை. இப்போ பஸ் வந்து இப்போ வந்து பஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுல இருந்து இது வரைக்கும் பஸ் மூவிங்ல இருக்கு. உள்ள நாம பஸ்ல உட்காந்து இப்போ பஸ் மூவிங்ல இருக்க வந்து போயிட்டு இருக்கும்போது நாமும் கண்டினியூஸ் அதோட சேர்ந்து என்ன செய்யறோம்? மூவிங்ல இருக்கு. இப்போ பஸ் வந்து சடனா பிரேக் பண்ணோம்னா ரெஸ்ட் பண்ணணும். பட் நாம என்ன செஞ்சிருக்கோம்? தொடர்ந்து கண்டினியூஸா வந்து மூவிங்ல இருக்கிறதுனால முன்னாடி போய் என்ன செய்யறோம்? அந்த சீட்ல போய் மூட்டோம். அதுதான் இங்க. ஸோ எங்க எப்படி போறோம்? ஃபார்வர்ட் டைரக்ஷனுக்கு போறோம். இப்போ பஸ் ரெஸ்ட்ல இருக்கு. இங்க இருந்து இங்க அடுத்து. ஓகேவாப்பா? பஸ் ரெஸ்ட்ல இருக்கு. பட் நாமளும் வந்து உள்ள உட்காந்துருக்கோம் அப்படின்னா பஸ்ஸுக்குள்ள. அப்போ நாமும் கண்டினியூஸா அதோட என்ன செய்யணும்? ரெஸ்ட் தான். இப்போ பஸ் வந்து திடீர்னு வந்து என்ன செய்யறாங்க? மூவ் பண்றாங்க. பட் நாம என்ன செய்யறோம்? கண்டினியூஸா ரெஸ்ட்ல. அதனால பின்னாடி போய் பேக்வர்ட் டைரக்ஷன் என்ன செய்யணும்? ஓகேவா? Similarly, when the vehicle suddenly is move forward, முன்னாடி வந்து மூவ் ஆகுது from restல இருந்துப்பா your land வந்து என்ன செய்யறோம்? back. அப்ப நாம என்ன செய்யறோம்? இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இனர்சியா. ஓகேவா? this is due to any body would like to வந்து continue to be in its வந்து state of rest or the state of motion. this is known as வந்து என்ன சொல்லுவாங்க? இனர்சியா. பட் இனர்சியா 2 மார்க்ல கேக்குறாங்க. டெஃபினிஷன் வந்து டிஃபைன் இனர்சியா அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை எழுதுங்க. என்ன இதான் வந்து டெஃபினிஷன். இனர்சியா என்ன சொன்னோம்? ஸோ எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணாத வரைக்கும் வந்து என்ன செய்யும்? நமக்கு அந்த ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருந்தால் கண்டினியூஸாக ரெஸ்ட்ல இருக்கும். மூவிங்ல கண்டினியூஸாக இருக்கும். இதுதான் இனர்சியா. The inherent from the property of your body to resist any change in its state of rest or the state of uniform motion unless it is influenced upon by an external unbalanced force. ஓகேவா? is known as inertia. ஓகேவா? அப்ளை பண்ணா என்ன ஆகும்? அப்ளை பண்ணா தன்னுடைய சேஞ்சஸ் என்ன செய்யும்? ரெசிஸ்ட் பண்ணும். தன்னுடைய சேஞ்சஸ் என்ன செய்யும்? ரெசிஸ்ட் பண்ணும். ஓகேவா? இதை என்ன சொல்றாங்க? இனர்சியா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. என்னப்பா ஆக்டிவிட்டி வேற ஒன்றும் இல்லை. ஒரு டம்ளர் இருக்கா? ஓகேவா? உள்ள என்ன வச்சிருக்கிறாங்க அப்படின்னா வாட்டர் ஃபில் பண்ணியிருப்பாங்க. மேலே ஒரு கார்ட்போர்டு ஒரு அட்டை மாதிரி வச்சிருப்பாங்க. அதன் மேலே என்ன இருக்கு அப்படின்னா ஒரு காயின்ஸ் இருக்கா? காயின்ஸ். இப்போ ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ரெஸ்ட்ல இருக்கும். காயின்ஸும் கார்ட்போர்டு எப்படி இருக்கும்? ரெஸ்ட். இப்போ கார்ட்போர்டு மட்டும் என்ன செய்யறாங்க? சுண்டி இருக்கும்.
பட் ஹார்ட் கோடு வந்து என்ன ஆயிடுது ரெஸ்ட்ல இருந்து சடனாக சொல்லும்போது ரெஸ்ட்ல இருந்து மூவிங். பட் காயின்ஸ் கன்வீனியன்ஸாக என்ன செய்யும் ப்ளஸ். அதனால காயின்ஸ் எங்கே போயிடுது. இதுதான் வந்து ஆக்டிவிட்டி. ரைட். ஆக்டிவிட்டி நம்ம சொல்லி புரியுது அது. இப்போ டைப்ஸ் ஆஃப் இனர்சியா மொத்தம் 3 டைப் இருக்கு. நம்ம இனர்சியா ஆஃப் ரெஸ்ட், மோஷன், டைரக்ஷன். ஓகேவா. ரைட். அப்போ 3 இது இருக்குன்னு. இப்போ இனர்சியா ஆஃப் ரெஸ்ட் இது ஒரு பிக் கொஸ்டின், டைப் பிக் கொஸ்டின் இல்லைன்னா அந்த 3 டைப்ஸ் சொல்லி அதுக்கு முன்னாடி எக்ஸாம் செய்யணும். ஓகேவா. சார் என்ன சொல்லிக்காங்கப்பா இனர்சியா ஆஃப் ரெஸ்ட். The resistance of a body to changes its state of rest is called என்னது inertia of rest. தன்னுடைய வந்து அந்த ரெஸ்ட்ல இருக்கும்போது அந்த ரெஸ்ட் தன்னுடைய வந்து ஓய்வினையை வந்து எதிர்க்கக்கூடிய அந்த தன்மை தான் சொல்லுவாங்க inertia of rest. ரெஸ்ட்னா ஓய்வினை தானே. ரெஸ்ட்டை வந்து என்ன செய்யுமா எதிர்க்கக்கூடிய தான் என்ன சொல்லுவாங்க அந்த தன்மை தான் என்ன சொல்லுவாங்க inertia of rest. ஓகேவா. சரி இது அப்படியே வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ரெஸ்ட்டுக்கு பதிலா என்ன போடுவாங்க மோஷன் சொல்லிட்டு முடிஞ்சு வச்சுக்கலாம். அப்ப என்ன சொல்லலாம் the resistance of a body to வந்து changes its state or motion is called inertia of motion. ஓகேவா. ரைட். அப்ப இந்த இடத்துல ரெஸ்ட்டுக்கு பதிலா டைரக்ஷன் போதா அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. இவ்வளவுதான் சயின்ஸ் பொறுத்தவரை இந்த கொஸ்டின்ல வந்து ஒரு இனர்சியா ஆஃப் ரெஸ்ட் வந்து படிச்சோம் அப்படின்னா அதை என்ன செஞ்சலாம் எழுதிடலாம். ஓகேவா. ரெஸ்ட் வரக்கூடிய என்ன போடுவாங்க அவ்வளோதான் முடிவு. ஓகேவா. ரைட். The resistance of your body to வந்து changes its state of motion. கரெக்ட்டுங்களா. கரெக்டா என்ன செஞ்சிருக்காங்க ரெஸ்ட்டுக்கு பதிலா அந்த என்ன போடுறாங்க மோஷன் பதிலா டைரக்ஷன் போடுறோம்னா inertia of direction. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லிப்பாங்கப்பா என்ன சொல்லிப்பாங்க சார் ஃபர்ஸ்ட் வந்து இனர்சியா ஆஃப் மோஷனுக்கு எக்ஸாம்பிள். ஒரு அத்லெட்டிக் வந்து ஒரு வீரர் என்ன செய்யறாரு அப்படின்னா லாங் ஜம்ப். ஓகேவா. ஜம்பிங் பண்ண போறேன்ப்பா லாங் ஜம்ப்னு வச்சுக்கோங்க. லாங் ஜம்ப் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவாரு அப்படின்னா வந்து ஒரு ஓடி வந்து ஜம்ப் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ இதுதான் எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா இனர்சியா ஆஃப். An athletic runs some of the distance before jumping. Okay, because this will help him jump longer and குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல இருந்து ஜம்ப் பண்றதுக்கு முன்னாடி குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல இருந்து ஓடி வந்தா மட்டும் தான் நம்ம என்ன செய்ய முடியுமா லாங்கா ஜம்ப் பண்ண முடியும். இது வந்து இனர்சியா ஆஃப் மோஷனுக்கு பேசலாம். அடுத்து இனர்சியா ஆஃப் டைரக்ஷன். ஓகேவா. ரைட். இப்போ நம்ம கார்ல போறோம் வந்து லீனியர் மோஷன்ல இருக்கு. இப்போ வந்து சடனா என்ன செய்யணும் லெஃப்ட் சைடில் வந்து தேங்காய். பட் நாம கண்டினியூஸா என்ன செய்வோம் லீனியர் மோஷன்ல தான். பட் கார் வந்து டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. பட் நாம கண்டினியூஸா வந்து லீனியர் மோஷன்ல இருக்கிறதுனால தான் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் செய்யறோம் வந்து சாய். ஓகே அர்த்தம் சொல்லு. When you make a short turn, ஓகேப்பா while driving a car, you turn to land so வந்து sideways. ஓகேவா. இனர்சியா ஆஃப் வந்து டைரக்ஷன். ஸோ இனர்சியா ஆஃப் ரெஸ்ட் இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்து ஒரு ட்ரீ ஒன்று இருக்கு. என்ன பாருங்க ட்ரீ. அதனுடைய ப்ராஞ்சஸ் என்னன்னா கிளைகள். அதில் சேக் பண்ணுறோம். அதில் என்ன செய்யணும் சேக் பண்ணும்போது அதில் இருக்க வந்து லீஃப் ஃப்ரூட்ஸ் எல்லாம் என்ன செய்யணும் கீழே. அப்போ இதெல்லாம் எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா இனர்சியா ஆஃப் ரெஸ்ட். ஓகேவா. when you vigorously shake the வந்து branches of your tree, some of the வந்து leaves and வந்து fruits or வந்து they fall down. ஓகேவா. இது இனர்சியா ஆஃப் ரெஸ்ட்டுக்கு. ஸோ எக்ஸாம்பிள் இதுதான் எழுதணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. மேலே முன்னாடி பார்த்தோமா ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்த்தோமா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மூவிங்கில் இருக்குது. ஸோ நாமளும் வந்து சேர்ந்து அதோட மூவிங்கில் இருக்கும். ஃபஸ்ட்டு சடனாக ரெஸ்ட்டுக்கு வந்துடும். பட் நம்ம பார்க்க டைரக்ஷன் பண்ண முடியாது. இதுவும் எதுக்கு எக்ஸாம்பிள் இனர்சியா ஆஃப் மோஷனுக்கு. முன்னாடி வந்து 11th சிலபஸ்ல மோஸ்ட் இந்த இனர்சியா அப்படின்னு ஒரு டாபிக்கே இருந்தது. அதுல வந்து இந்த 3 டைப்பை சொல்லி அதுக்கு எக்ஸாம்பிள் அதை தான் வச்சுருந்தாங்க. எதை வச்சுருந்தாங்க முன்னாடி சொன்ன அந்த பஸ் சொல்கிறாங்க அதுதான்.
பட் இதுல வந்து வேற 3 பாயிண்ட் என்ன செஞ்சுக்கிறாங்க ஒவ்வொன்றும். ஓகேவா? ரைட். அடுத்து என்னப்பா லீனியர். ஓகேவா? என்ன மூமெண்டம்ப்பா லீனியர். ஓகேவா? ஓகேவா? லீனியர் மூமெண்ட். சரி, ஃபார்முலா என்ன அப்படின்னா P ஈக்குவல் m இன்டு V. ஸோ இதில் வந்து எம்னா என்ன அப்படின்னா மாஸ். எம்னா என்னப்பா மாஸ். ஓகேவா? வீனா வெலாசிட்டி. ஓகேவா? இப்போ ரெண்டு என்ன பண்ணிட்டு இருக்கு? மாஸ் வெலாசிட்டி என்ன பண்ணிட்டு இருக்கு? ப்ராடக்ட். அப்போ லீனியர் மொமெண்டம்னா என்ன? ஸோ டெஃபினிஷன் சொல்லிடலாம். த ப்ராடக்ட் ஆஃப் என்னது மாஸ் அண்ட் ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? லீனியர் மொமெண்டம் கிடைக்கும். மாஸ்னா அந்த ஆப்ஜெக்டுடைய மாஸ், பஸ்ஸுடைய மாஸ், கார்னுடைய மாஸ். வெலாசிட்டினா அந்த கார்னுடைய வெலாசிட்டி. இந்த ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? லீனியர் மொமெண்டம். லீனியர் மொமெண்டம் அதனுடைய சிம்பிள் தான் B. ஓகேவா? ரைட். இப்போ இதில் என்ன அப்படின்னா வந்து SI யூனிட் என்ன பார்க்குறோம்ப்பா? SI யூனிட் பார்க்கணும். ஓகேவா? அப்போ மேலே என்ன இருக்குப்பா? ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா M இன்ட்டு B என்ன இருக்கு? M இன்ட்டு B. அப்போ எம்முக்கு என்னப்பா? எம்னா மாஸ். மாஸோட யூனிட் வந்து கேஜி, கிலோகிராம். ஓகேவா? நான் வந்து வெலாசிட்டி என்ன பார்த்தா மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ். ஸோ இதுதான் SI யூனிட். CGSல கேட்டாங்கன்னா CGS யூனிட். கிலோகிராமுக்கு என்ன கொடுப்போம்? CGSனா சென்டிமீட்டர் கிராம் செகண்ட். இதுதான் CGS யூனிட். அப்ப இங்க கிலோகிராம் இருக்குன்னா அதுக்கு பாருங்க என்ன இருக்கு? கிராம். அப்ப கிராம். இங்க மீட்டர் இருக்கு அதுக்கு பாருங்க என்ன இருக்கு? சென்டிமீட்டர். பாத்தீங்க செகண்ட் செகண்ட் தான். அப்ப என்ன வரும்? செகண்ட் பவர். ஓகேவா? இது CGS யூனிட். இது என்ன குவாண்டிட்டி? இது வெக்டர் குவாண்டிட்டி. என்ன குவாண்டிட்டிப்பா? வெக்டர் குவாண்டிட்டி. இது வெக்டர் குவாண்டிட்டி அப்படின்னு. இதனுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும்? என்ன பார்க்க போறோம்? டைரக்ஷன். எதனுடைய டைரக்ஷன்? லீனியர். ஸோ வெலாசிட்டி எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதனுடைய டைரக்ஷன் என்ன செய்யும்? லீனியர் மூவ்மெண்ட். பஸ் இப்படி போகுது. ஸோ வந்து நார்த் டைரக்ஷன்ல போகுது அப்படின்னா மொமெண்டமும் அதே நார்த் டைரக்ஷன். ஓகேவா? சரி, இதுதான் அந்த லீனியர் மூவ்மெண்ட். ஓகேவாப்பா? சரி, இதை பாருங்க என்ன சொல்லிருக்காப்பா? இதில் பாருங்கண்ணே. The product of mass and velocity of a moving body gives the magnitude of linear movement. கரெக்ட்டா? எந்த ரெண்டே ப்ராடக்ட் பண்றோம்? மாஸ் அண்ட் வெலாசிட்டி. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்முலா தெரியும். P ஈக்குவல் என்ன ஃபார்முலா? M into V. ஓகேவா? ரைட். அதோட டைரக்ஷன் சொல்லிட்டாங்க. It acts in the direction of the velocity of the object. velocity எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் பண்ணா அந்த டைரக்ஷன்ல தான் லீனியர் மொமெண்டம் டைரக்ஷன்ல இருக்கும். ஓகேவா? ரைட். அடுத்து என்ன சொல்லிருப்பாங்க அப்படினா ஃபார்முலா சொல்லிருப்பாங்க. ஓகேவா? லீனியர் மொமெண்டம் ஃபார்முலா என்னப்பா? மாஸ் இன்டு வெலாசிட்டி. ஓகேவா? ரைட். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? இது எதுக்கு வந்து யூஸ் ஆகுது? மெஷர் தி மேக்னிட்யூட் ஆஃப் தி ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் வந்து ஃபோர்ஸ்னுடைய மேக்னிட்யூட் மெஷர் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவாப்பா? ரைட். யூனிட் ஆஃப் மூமெண்டம் இன் SI சிஸ்டம். எஸ் என்ன கொடுத்திருக்காங்க? கிலோகிராம் மீட்டர் செகண்ட். அதுவே CGS ல கொடுத்திருக்காங்களா? கிராம் சென்டிமீட்டர் பவர் மைனஸ்
ரைட். அடுத்து நம்ம நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. ஓகேவா? நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா. ஃபர்ஸ்ட் லா என்னப்பா? இனர்ஷியா என்ன பார்த்தோமோ அதுதான் ஃபர்ஸ்ட் லா. அதனால இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லா இன்னொரு பேரு லா ஆஃப் இனர்ஷியா. லா ஆஃப் இனர்ஷியா. ஓகேவா? ரைட். இங்கே அதேதான். ஸோ ஒரு பாடியில் வந்து என்ன செய்யறான், வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாத போது அந்த பாடி ரெஸ்ட்ல இருந்தால் கண்டினியூஸாக என்ன செய்யணும், ரெஸ்ட்ல இருக்கும். அது மூவிங்ல இருந்தால் கண்டினியூஸாக மூவிங்ல இருக்கும். ஸோ அதுதான் நியூட்டன் ஃபர்ஸ்ட் லான்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து அந்த ரெஸ்ட் மூவிங்கில் இருக்கு, வந்து ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணலை அப்படிங்கிறனால வந்து இது என்ன சொல்றாங்க, லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு நேம் என்னப்பா, லா ஆஃப் இனர்ஷியா. ஓகேவா? பாருங்க, this law states that every body continues, okay, to be in its state of rest or the state of uniform motion along the straight line unless it is acted upon by some external force. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை வந்து அப்ளை பண்ணாத வரைக்கும் கண்டினியூஸாக வந்து ரெஸ்ட்ல இருந்தால் ரெஸ்ட்ல இருக்கும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவிங்ல இருந்தால் யூனிஃபார்ம் மூவிங். ஓகேவா? ரைட். இதை தான் சொல்றேன். It gives the வந்து definition of force as well as inertia. ஓகேவா? அடுத்து force. ஓகேவா? சப்போஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு 3 பாயிண்ட் சொல்லிருக்காங்க. புஷ் ஆஃப் ஃபோர்ஸ் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? ரைட். இல்லை ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கப்பா, produce or வந்து tries to வந்து produce the motion of a static body. ஓகேவா? இப்போ ஸ்டேட்டிக் பாடினா ஓய்வு நிலை, ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பாடி. ஓகேவா? ஸோ வந்து என்ன செய்யணும்னா ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பாடி வந்து என்ன செய்யும், மூவ் ஆகுவதற்கு வந்து முயற்சி, மூவ் ஆகணும் அல்லது மூவ் ஆகுவதற்கு என்ன செய்யும், முயற்சி, tries to produce. ஸோ இதை என்ன சொல்லுவாங்க, ஃபோர்ஸ். மொத்தம் 3 பாயிண்ட். இது ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய சொல்லியிருப்பாங்க, அடுத்து மூவிங்ல இருக்கக்கூடிய சொல்லியிருப்பாங்க, அடுத்து டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து ஸ்டேட்டிக் பாடி சொன்னோமா, ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய பாடியில் சொல்லுவோம். அதே மாதிரி பாருங்க, ஸ்டாப் ஆர் வந்து ட்ரைஸ் டு ஸ்டாப் ஏ மூவிங் பாடி. மூவிங்ல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்ன செய்யணும், ஸ்டாப் ஆக வந்து முயற்சிப்போம், ஸ்டாப் ஆகும் அல்லது ஸ்டாப் ஆகிறதுக்கு முயற்சிப்போம். ட்ரைஸ் டு ஸ்டாப். இதுதான் என்ன சொல்லுவாங்க, ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்சஸ் ஆர் tries to change the direction of the motion of a moving body. ஸோ வந்து மூவிங்ல இருக்கக்கூடிய வந்து ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பாடி வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஸோ அதனுடைய டைரக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணும் அல்லது சேஞ்ச் பண்ணதுக்கு முயற்சி பண்ணும். ஸோ இதுதான் என்ன சொல்றாங்க, ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ரைட். ஸோ ஃபோர்ஸ் கேஸ் வந்து போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஸோ இட் இஸ் வந்து வெக்டர் குவான்டிட்டி. எதுப்பா? ஃபோர்ஸ். வெக்டர் குவான்டிட்டினா என்ன சொல்லுவாங்க, மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டே இருந்தது அப்படின்னா வந்து அது வெக்டர் குவான்டிட்டி. அதனால அந்த ஃபோர்ஸுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டுமே இருக்கு, மேக்னிடியூட் வெளியே இருக்கு, டைரக்ஷன் இருக்கு. அதனால இதை என்ன சொல்றாங்க, வெக்டர். ஸ்கேலார் குவான்டிட்டி மேக்னிடியூட் மட்டும் தான் இருக்கும், என்ன செய்யும், பட் டைரக்ஷன் என்ன செய்யாது, இருக்காது. ஓகேவா? ரைட். இதோட முடிச்சோம்னாப்பா டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் 2 டைப்ஸ் இருக்குப்பா. எத்தனை டைப்ஸ் இருக்கு? 2 டைப்ஸ். ஓகேவா? like parallel force, unlike parallel force. Okay, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுக்கோங்க, ஆப்ஜெக்ட் வந்து பாடி வச்சுக்கோங்க. என்னப்பா, சில வந்து 2 or more ஃபோர்ஸஸ் வந்து என்ன செய்யும், ஆக்ட் ஆகும். ஓகேவா? இது F1, இது F2, இது F3.
ஓகேவா 2 or more forces இந்த அதிகமான ஃபோர்ஸஸ் வந்து ஒரு பாடியில் வந்து என்ன செய்யுதுப்பா ஆக்ட் ஆகுது ஓகேவா பட் இந்த ஃபோர்ஸுடைய வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்கலாம் அன்ஈக்குவலாகவும் இருக்கலாம் பட் எல்லாமே என்ன செய்யணும் சேம் டைரக்ஷனில் வந்து என்ன செய்யும் ஆக்ட் ஆகும் சேம் டைரக்ஷனில் ஸோ இப்போ ஒன்றுக்கு ஒன்று ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் பேரலாக வந்து ஆக்ட் ஆகும் ஸோ அதனால இதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க லைக் பேரலல் ஃபோர்ஸ் லைக் பேரலல் ஃபோர்ஸ் ஓகேவா அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் ஸோ F1 + F2 + என்ன வரப்பா F3 ஓகேவா ரைட் இதைத்தான் என்ன சொல்லுவாங்க லைக் பேரலல் ஃபோர்ஸ் இப்போ அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ்னா அப்போ மேலே சொன்னதை அப்படியே சொல்லிடலாம் அப்படிதானப்பா மேலே சொன்னதை அப்படியே சொல்லலாம் அப்போ ஒரு பாடி ஒன்று சொல்லுங்க இதில் என்ன செய்யுது 2 or more ஃபோர்ஸஸ் வந்து என்ன செய்யும் ஆக்ட் ஆகும் ஓகேவா பட் வந்து அந்த ஃபோர்ஸுடைய வேல்யூ ஈக்குவலாக இருக்கலாம் அன்ஈக்குவலாகவும் இருக்கலாம் ஓகேவா பட் எப்படி ஆக்ட் பண்ணோம் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் இதுதான் என்ன சொல்லுவாங்க அன்லைக் பேரலல் அன்லைக் பேரலல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ இங்கே வந்து ஆக்ட் பண்ணக்கூடிய டோட்டல் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ F1 மைனஸ் என்ன இருக்கும் F2 பட் F1 அப்படின்னா ஸோ F1 கிரேட்டர் தான் என்ன வரும் F2 ஸோ F2 இந்த ஃபோர்ஸ் F2 ஃபோர்ஸை விட F1 ஃபோர்ஸ் ஹெவியாக இருக்கும் வந்து அதிகமாக என்ன வந்து என்ன செய்வோம் ஓகேவா அப்போ F2 விட F1 ஃபோர்ஸ் வந்து ஹெவியாக இருந்தால் மட்டும்தான் F1 மைனஸ் F2 ஒருவேளை F F2 மைனஸ் F1 அப்படின்னா என்ன F2 கிரேட்டர் தன் எது மேக்ஸிமம் வேல்யூ அதில் நினைச்சிட்டீங்க இது மினிமம் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டோட்டல் ஃபோர்ஸ் ஏன் இங்கே மைனஸ் பண்ணோம் இங்கே ஏன் ஆட் பண்ணிருக்கோம் வெரி குட் இது சேம் டைரக்ஷன் அப்படிங்கிறது ப்ளஸ் ஆப்போசிட் டைரக்ஷன் போது மைனஸ் பட் வந்து இதில் ரெண்டு ஃபோர்ஸ் எது மேக்ஸிமம் ஃபோர்ஸ் அதில் இருந்து தான் என்ன செய்யணும் மைனஸ் ஓகேவா சரி